guys, welcome to the channel. This is the part 2 video. I already uploaded part 1 video on stereochemistry. If you want, I will give the link in the description. In last video, we talk about conformations, configurations and conversions. Last video la idella paathiruppom. Last video la enna conversion paathiruppomna Sahas la irundhu Newman ku eppadi convert agudhu, Sahas la irundhu Fisher ku eppadi convert agudhu, Newman la irundhu Fisher ku eppadi convert agudhuங்கறத last video la paathiruppom. இந்த வீடியோல என்னென்ன பார்க்கலாம்னா ஃபிஷர்ல இருந்து எப்படி வெஜ் கன்வெர்ட் ஆகுது, ஃபிஷர்ல இருந்து சாஹாஸ்க்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஃபிஷர்ல இருந்து நியூமான்க்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்எஸ் நாமன் கல்ச்சரை பார்க்கலாம். ஆர்எஸ் நாமன் கல்ச்சர் என்ன, கிளாக் வைஸ் ரொட்டேஷனா இருந்தா ஆறு, அதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் எஸ்ன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அதை மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஃபிஷரில் வந்து எப்படி ஆர்எஸ் நாமன் கல்ச்சர் போடுறது, ஃப்ளையிங் வெஜ்ஜில் வந்து எப்படி ஆர்எஸ் நாமன் கல்ச்சரை அப்ளை பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது கூட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். First we'll move on to the video. First, conversion of Fisher to wedge. ஃபிஷர்லேருந்து வெஜ்ஜுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற வெர்டிக்கல் லைனை வந்து நம்ம இன்பிளேனாக எடுத்துக்குவோம். ஸோ இதை வந்து பிளெயினாக எடுத்துக்குவோம். இங்கே இருக்கிறதுல வந்து ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம டேஷாகவும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம வெஜ்ஜாகவும் தான் எடுத்துக்குவோம். ஸோ இன்பிளேனில் இருக்கிறத அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். CH3யும் ஹெச்சையும் அதாவது பிளேனில் போட்டுடலாம். இப்போ இதில் எது ரைட் சைடில் இருக்குதோ அதை வந்து ரைட் சைடில் இருக்கிறது OH, அந்த ரைட் சைடில் இருக்கிற OH வந்து நம்ம டேஷ்லேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிற CLை வந்து நம்ம வெஜ்லேயும் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான் ஈஸி. என்ன, வெர்டிக்கல் லைனில் இருக்கிறத வந்து இன்பிளேனாக கன்சிடர் பண்ணிக்கோ, ரைட் சைடில் இருக்கிறத வந்து டேஷாக கன்சிடர் பண்ணிக்கோ, லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம வெஜ்ஜாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து எப்பயுமே ஃபிஷர் வந்து இவ்வளோ ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ ரெண்டு இது ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா CH2OH, இங்கே எத்தில், இங்கே OH, இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு OH, இப்படி வந்துச்சுன்னா இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா சேம் நம்ம சாகஸில் பார்த்த மாதிரி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் வந்து நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துப்போம். ஸோ இன்பிளேனில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுவோம், ரைட்டில் இருக்கிறத இங்கே போட்டுக்குவோம், இதை இங்கே வச்சுக்குவோம். செகண்ட் கார்பனில் இருக்க CH2 வந்து எப்பயுமே வந்து இங்கே இருக்கிறத வந்து இன்பிளேனாக தான் எடுத்துக்குவோம். ஸோ அதை வந்து இன்பிளேனில் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம டேஷில் தான் வைப்போம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம டேஷ்லேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து வெஜ்லேயும் கொண்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சேம் ரைட் சைடில் இருக்கிறது டேஷ்லேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத வெஜ்லேயும் கொண்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃபிஷர் டு வெஜ். ரொம்ப ஈஸி தான். வரதை எடுத்து அப்படியே ரைட்டில் எது, லெஃப்டில் எது, பிளெயினில் எதுங்கிறது கரெக்டாக பண்ணும். செகண்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் ஃபிஷர் டு சாகஸ். இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ஆஸ் யூஷுவல் எடுத்து அப்படியே போகிறோம். இன்பிளேனில் இருக்கிறது இன்பிளேனில் போகிறோம், ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சைட்லையும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைட்லையும் போட போகிறோம். எப்பவுமே கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு கார்பனாக கன்சிடர் பண்ணுவோம், மேலே இருக்கிறத செகண்ட் கார்பனாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இங்கே CH2 CH4, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். ரைட் சைடில் இருக்கிறது ரைட்லேயும், லெஃப்ட்டில் இருக்கிறது லெஃப்ட்லேயும் வந்து கரெக்டாக போட்டோம்னா வேலை முடிஞ்சது. சேம் சைடில் தான் இருக்குது, அதையும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்லிப்ஸ்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்லிப்ஸ்டு ஃபார்ம். எல்லா டைமும் வந்து நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்மே தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்மை வந்து எப்படி ஸ்டேகர்டாக மாற்றுறது, ஏன்னா ஸ்டேகர்டாக மாற்றினா மட்டும்தான் நமக்கு E2 எலிமினேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா நமக்கு ஸ்டாகர்ட் ஃபார்ம் வேணும். அப்படின்னா இதைவே வந்து 60 டிகிரிக்கு ரொட்டேஷன் பண்ணணும். சேம் இதே காம்பவுண்ட் ஜஸ்ட் 160 டிகிரிக்கு மட்டும் ரொட்டேஷன் பண்ணால் போதும். டிகிரிக்கு ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, கீழே ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது, செகண்ட் கார்பன் மட்டும் தான். 60 டிகிரிக்கு ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த ஹெச் மட்டும்தான் கீழே வரும், இந்த OH வந்து அப்படியே மேலே தான் இருக்கும். OH அப்படியே தான் மேலே இருக்க போகுது, இந்த ஹெச் அப்படியே தான் கீழே இருக்க போகுது, இங்கே CH3 அப்படியே தான் இருக்க போகுது. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏன் அது வந்து நம்ம E2 எலிமினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்மில் கண்டிப்பாக இந்த மெத்தில் குரூப்பும் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நடக்க போகுது. ஸோ இது கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்க போகிறதில்ல. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன, 60 டிகிரிக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ இது மெத்தில் குரூப்பை மட்டும் கீழே கொண்டு வந்தால் போதும். அப்போ மெத்தில் குரூப் ஃப்ரண்ட்டில் இருக்க கார்பன் ஃப்ரண்ட்டில் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த மெத்தில் குரூப் மட்டும் இங்கே கீழே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த pHம் அங்கேயே தான் இருக்க போகுது.
இங்கே ஹெச் இருந்துச்சு. இப்போ இது வந்து நமக்கு ஈட்டு எலிமினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம OCH C2H5 போகிறோன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து ஈஸியாக வந்து இந்த ஹெச் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த டொசைல் குரூப் போயிட்டு இங்கே ஈஸியாக வந்து டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணி நமக்கு ப்ராடக்ட்டை தர முடியும். இங்கே வந்து ஈட்டு எலிமினேஷன் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாகர்டு ஃபார்மை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எக்லிப்ஸ்டு ஃபார்ம்லேருந்து ஒரு 60 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணாவே போது ஈஸியாக ஸ்டாகர்ட் ஃபார்மை கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் வந்து ஃபிஷர் டு சாகஸ். ரொம்ப ஈஸி. அப்படியே வரதை லெஃப்டில் இருக்கிறத லெஃப்ட்லேயும் ரைட்டில் இருக்கிறத ரைட்லேயும் இன்பிளைனில் இருக்கிறது இன்பிளைன்லேயும் போட்டால் வேலை முடிஞ்சது. ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் ஃபிஷர் டு சாகஸ் போகும்போது நம்ம எப்பயுமே வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்மில் தான் கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இவ்வளோதான் வந்து ஃபிஷர் டு சாகஸ். தேர்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் ஃபிஷர் டு நியூமன். சேம் நாங்கள் நியூமன் டு ஃபிஷருக்கு என்ன பண்ணுமோ அதேவே அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்மில் தான் ஃபிஷருக்கு போயணும். ஸோ எக்லிப்ஸ்டு ஃபார்மில் போட்டிருந்துருப்போம். இங்கே வரும்போது நமக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்மில் தான் கிடைக்கும். இன்பிளைனில் இருக்குது இன்பிளைன்லேயும் எதாவது எந்தெந்த சைடு இருக்கோ அப்படியே சேம் C2H5 சேம் சைடில் தான் இருந்திருக்கு. ஸோ சேம் சைட்லேயே போட்டுடலாம். இப்போ இதை மட்டும் இந்த கார்பனை மட்டும் நம்ம 180 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஃபுல்லி ஸ்டாகர்ட் ஃபார்ம் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நியூமனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த C2H5 இந்த சைடு வந்துடும். இந்த OH வந்து இந்த ஆப்போசிட்டுக்கு வந்துடும். இந்த சென்ட்ரல் இன்பிளைனில் இருக்குது அப்படியே கம்ப்ளீட்டாக மேலே போயிடும். மேலே அப்படியே போய் மெத்தில் குரூப் மேலே போயிடும். இங்கே இருக்குது CH2 கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைடில் வந்துடும். C2H5 இந்த சைடு OH வந்துடும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கார்பன் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ நியூமனுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கார்பனை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்க போகிறோம். இன்பிளைனில் இருக்கிறது அங்கே அப்படியே இருக்கிறது நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணுறதா, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே OH பேக்கில் இருக்கிறது அப்படியே பேக் கார்பனில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். OH C2H5. இவ்வளோதான் வந்து ஃபிஷர் டு நியூமன் டு ஃபிஷர். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே கம்ப்ளீட் ஆப்போசிட் ஸ்டெப்பில் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஃபிஷர் டு நியூமன். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம மொத்தமாக எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், டோட்டல் கன்வர்ஷன் மொத்தமாக வந்து எவ்வளோ கன்வர்ஷன் பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு சாகாஸ் டு ஃபிஷர் பார்த்துருக்கோம், அப்புறம் சாகாஸ் டு நியூமன் பார்த்துருக்கோம், நியூமன் டு ஃபிஷர் பார்த்துருக்கோம், ஃபிஷர் டு வெஜ் பார்த்துருக்கோம், ஃபிஷர் டு சாகாஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃபிஷர் டு நியூமன் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா கன்வர்ஷனும் பார்த்தாச்சு. இவ்வளோதான் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் நம்ம RS நாமன் கல்ச்சரை பார்க்கலாம். நவ் RS நாமன் கல்ச்சர்ஸ் அதோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஒரு காம்பவுண்டில் நம்பர் கொடுக்கணும். எதை பார்ப்போம், அட்டாமிக் நம்பர் தான் பார்ப்போம். இப்போ Cக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுக்குமா, Nக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுக்குமா, Nக்கு தான் ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா அதில் அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்து மாஸ் நம்பர் மட்டும் டிஃபர் ஆச்சுன்னா நம்ம மாஸ் நம்பர் தான் அது கொடுப்போம். இப்போ வந்து இதுக்கும் வந்து அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், Dக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா Dயில் தான் வந்து மாஸ் நம்பர் அதிகமாக இருக்குது. ஸோ Dக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு சிஸ்ஸார் டிரான்ஸான்னு கேட்கும்போது சிஸ்ஸுக்கு தான் வந்து அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஒரு காம்பனண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, CH3 H இது வந்து சிஸ்ஸு, இது வந்து ட்ரான்ஸ், ஆப்போசிட் செல்லுக்கு ட்ரான்ஸ். அப்படிங்கும்போது நம்ம யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்போம்னா சிஸ்ஸுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்போம். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு, இதை செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸை பார்ப்போமா இல்லை லோன் பேரை பார்ப்போமான்னு பார்த்தா ஆட்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இங்கே NH3 இருக்குது, இங்கே வந்து லோன் பேர் இல்லை. இங்கே NH2 இருக்குது, லோன் பேர் இருக்குது. இங்கே NH2 இருக்குது, லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த லோன் பேருக்கு இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். இந்த லோன் பேருக்கு பதிலாக இந்த ஹெச், இங்கே வந்து ஒரு ஹெச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஹெச்சா லோன் பேரான்னு பார்க்கும்போது ஹெச் தான் வந்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவோம். ஸோ இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் நம்பர் கொடுப்போம், இதுக்கு செகண்ட் நம்பர் கொடுப்போம். இதுதான் வந்து ப்ரையாரிட்டடு. அட்டாமிக் நம்பருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட்டு சிஸ்ஸார் ட்ரான்ஸான்னு பார்க்கும்போது சிஸ்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஆட்டம்ஸாக லோன் பேரான்னு பார்க்கும்போது ஆட்டமுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். இதில் தான் வந்து சிப் ரூல்.
இதை வந்து இப்போ நம்ம ஆர்எஸ் நாமன்கல்ச்சர்லேருந்து ஃப்ளையிங் வெஜ்ஜுக்கு எப்படி பார்க்கங்கிறத பார்க்கலாம். ஆர்எஸ் நாமன்கல்ச்சர் இன் ஃப்ளையிங் வெஜ். இது வந்து மொத்தம் 3 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, இப்போ வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்க அந்த ஃபோர்த்து இது வந்து வெஜ்ஜில் இருந்ததுன்னா, தட் மீன்ஸ் டேஷில் இருந்ததுன்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நேமிங் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 இப்படி இருந்ததுன்னா இப்போ வந்து ஃபோர்த்து குரூப் வந்து டேஷில் இருந்ததுன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் எஸ். இப்போ இங்கே என்ன ரொட்டேஷனுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் வருது, ஸோ எஸ். நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிற அந்த ஃபோர்த் ஒன் வந்து வெஜ்ஜில் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, ஃபோர்த்தில் இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 3 இங்கே 4. இது வந்து வெஜ்ஜில் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்னன்னா, கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்ததுன்னா எஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருந்தது ஆர். அப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து 1 2 3 இது வந்து எஸ்ல இருக்குது. பட் ஆனால் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா ஆர்னு தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து ஃபோர்த் ஒன் வந்து வெஜ்ஜில் இருக்குது. ஸோ இது வந்து வரதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஆர்னு எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3. கேஸ் 3 இப்போ ஃபோர்த் ஒன் வந்து வெஜ்லேயும் இல்லாமல் டேஷ்லேயும் இல்லாமல் பிளெயினில் இருந்ததுன்னா, இந்த மாதிரி பிளெயினில் இருந்தால் என்ன பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 3 4. இது நம்ம ஈஸியாக பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 1, இங்கே 4, இங்கே 3. இப்போ வந்து நம்ம இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், இதையும் 3யும் 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் ரெண்டையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே 2, கீழே 4, இங்கே 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3யும் 1ஐயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 3 வரப்போகுது, இங்கே இன்டர்சேஞ்ச் ஆச்சு, இங்கே 1 வரப்போகுது. இதுக்கப்புறம் வர ரொட்டேஷனை வந்து அப்படியே எடுத்தோம்னா நமக்கு இப்போ ஆர் ரொட்டேஷன் வருது, ஸோ ஆர் கிளாக் வைஸ் வந்துச்சு, ஸோ ஆர். இதில் தான் வந்து ஃப்ளையிங் வெஜ். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, நார்மலாக கிளாக் வைஸ் ரொட்டேஷன் போனால் ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் போனால் எஸ். எப்படி இருக்கும்போது டேஷில் வந்து ஃபோர்த் ஒன் இருக்கும்போது, சப்போஸ் அந்த ஃபோர்த் ஒன் வந்து டேஷில் இல்லாமல் வெஜ்ஜுக்கு போச்சுன்னா அப்படியே ஆப்போசிட். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு ஆப்போசிட் கிளாக் வைஸாக இருந்தால் எஸ், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் ஆர் அப்படின்னு வரும். சப்போஸ் வெஜ்லேயும் இல்லாமல் டேஷ்லேயும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அது என்ன ரொட்டேஷனில் வருதோ அந்த ரொட்டேஷன்ஸை போடுவோம். இவ்வளோதான் வந்து ஆர்எஸ் நாமன்கல்ச்சர் இன் ஃப்ளையிங் வெஜ். நவ் ஆர்எஸ் நாமன்கல்ச்சர் இன் ஃபிஷர். ஃபிஷரில் ஆர்எஸ் நாமன்கல்ச்சர் எப்படிங்கிறது பார்க்கலாம். கேஸ் 1 எப்பயும் போல் ஃபோர்த் ஒன் வந்து டவுனில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. ஸோ எப்பயுமே ஃபோர்த்து கீழே இருந்ததுனாவே கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆர், அதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து எஸ். ஸோ இது ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆர்னு. இது நமக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இதுவே வந்து ஹெச் வந்து மேலேயும் NH4 கீழேயும் இருந்ததுன்னா எப்படி போடுவோம், அதே இது ரூல் தான், வேறு எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எஸ்ன்னு தான் வச்சுக்குவோம். டாப் ஆர் பாட்டம், மேலேயோ கீழேயோ ரெண்டில் எங்கே இருந்தாலும் சரி, கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் எஸ். இதுதான் வந்து கேஸ் 1. கேஸ் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹெச் வந்து நம்மளோட லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருந்ததுன்னா என்னென்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். CH3 NH2 COH. இந்த ஹெச் வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் எஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருந்தால் ஆர். அப்படியே ஆப்போசிட்டாக, அது மேலே போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட் டாப் ஆர் பாட்டமில் இருந்ததுன்னா நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுற ரூல். சப்போஸ் டாப் ஆர் பாட்டம் இல்லாமல் லெஃப்ட் ஆர் ரைட்டில் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுற ரூலுக்கு ஆப்போசிட்டில் வரும். இதுக்கு நேமிங் கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 4. இப்போ 1 2 3 இது வந்து எஸ்ஸில் வருது, ஆரில் வருது. நம்ம எப்பயும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்துன்னா ஆரில் வந்துச்சுன்னா அது எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து எஸ். இவ்வளோதான் வந்து ஆர்எஸ் நாமன்கல்ச்சர் இன் ஃபிஷரில் இவ்வளோதான். டாப் ஆர் பாட்டம்,
ஆர் லெஃப்ட் ஆர் ரைட். இந்த ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். ஃபிஷர் நம்ம ஈஸியாகவே வந்து ஆர்எஸ் நாமென்கிளேச்சர் ஃபிஷரில் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒருவேளை ட்ரிபிள் பாண்டோ டபுள் பாண்டோ கொடுத்துருந்தாங்கன்னா, இஃப் ட்ரிபிள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டோ இல்லை டபுள் பாண்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ரையாரிட்டி என்ன சொல்லுவோம், ட்ரிபிள் பாண்டு தான் வந்து அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைப்போம். ஆக்சுவலாக தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா ட்ரிபிள் பாண்டை வந்து இங்கே ட்ரிப்ளிகேட் தான் பண்ணுவாங்க, டபுள் பாண்டை டூப்ளிகேட் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் RC ட்ரிபிள் பாண்ட் N அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் C 3 டைம்ஸ் N கூட பாண்ட் ஆகிடுது. தட் மீன்ஸ் N N N இந்த மாதிரி ட்ரிப்ளிகேட் தான் பண்ணிக்கணும். இந்த N மறுபடியும் அகெயின் C கூட தான் வந்து பாண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது C இது C இது C இப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம ட்ரிப்ளிகேட்டை டூப்ளிகேட்டே பண்ணிக்கணுமே தவிர இந்த பாண்ட்ஸை வச்சு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சப்போஸ் C டபுள் பாண்ட் OH, இங்கே COH OH H இப்படி இருக்கும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி தருவோம், நம்ம மைண்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும்னு யோசிப்போம். இதுக்கு வந்து எப்படி ப்ரையாரிட்டி தரணும்னா, இங்கே வந்து C வந்து 2 டைம்ஸ் ஓட பாண்ட் ஆயிருக்கு, இங்கேயும் வந்து C வந்து இந்த C வந்து 2 டைம்ஸ் O கூட பாண்ட் ஆயிருக்கு, இந்த Cயும் 2 டைம்ஸ் O கூட பாண்ட் ஆகிக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து எதோட பாண்ட் ஆகிக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஆக்சிஜன் H கூட பாண்ட் ஆகிருக்குது, பட் இந்த ஆக்சிஜன் C கூட தான் பாண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ சிக்கு அதிகமானது ப்ரையாரிட்டி தருமா, ஹெச்சுக்கு தருமா, சிக்கு தான் தருவோம். அப்படிங்கும்போது இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். இது வந்து அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் வந்து இதை கொடுப்போம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். ஸோ இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சி மொத்தம் 4 சியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், ஏன்னா 4மே சீல தான் இருக்குது. இதுவும் சீல தான், இதுவும் சீல தான், இதுவும் சீல தான், இதுவும் சீல தான், 4மே வந்து சீல தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை பார்க்கும்போது இந்த சியும் 3 C கூட அட்டாச் ஆயிருக்கு, இந்த சியும் 1 2 3 3 டைமும் C கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. பட் இந்த சி என்ன ஆயிருக்கு, 1 2 3 3ங்கும்போது ஹெச் கூட தான் அட்டாச் ஆயிருக்குது. அப்போ சி ஹெச்சோட தான் அட்டாச் ஆயிருக்கு. இந்த சி என்ன பண்ணியிருக்கு, 2 டைம்ஸ் சியோடையும் 1 டைம் ஹெச்சோடையும் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் CCH இப்படி தான் அட்டாக் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் சிசி, இங்கேயும் வந்து CCC, இங்கேயும் வந்து 3 கார்பன், இங்கேயும் 3 கார்பன், இங்கேயும் 3 கார்பன். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு இல்லைன்னா இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். இதில் எது கொடுக்காங்கதை பார்க்கலாம். இந்த கார்பன் மறுபடியும் அகைன் கார்பனோட தான் வந்து அட்டாக் ஆயிருக்குது. பட் இந்த கார்பன் ஹெச்சோட அட்டாச் ஆயிருக்குது. இந்த கார்பன் வந்து ஹெச்சோட தான் வந்து அட்டாக் ஆயிருக்கு. பட் இந்த கார்பன் வந்து ஒரு ஹெச்சோட தான் அட்டாச் ஆயிருக்குது, மிச்சம் 3 வந்து சியோட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நம்மளுக்கு இங்கே டவுட் வரும், இங்கேயா இல்லை இங்கேயா, இந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் தருவோமா இல்லை இந்த கார்பனுக்கு தேர்டு தருவோமான்னு. இங்கே ரெண்டுமே வந்து சிசி இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து சி வந்து நெக்ஸ்ட் சி வந்து 3 ஹெச்லோட அட்டாச் ஆயிருக்கு. பட் இங்கே நெக்ஸ்ட் சி வந்து என்ன இருக்கு, 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ கார்பனா ஹெச்சான்னு பார்க்கும்போது கார்பனுக்கு தான் அதிகமாக தருவோம். அப்போ இதுதான் வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி, இது வந்து ஃபோர்த் ப்ரையாரிட்டி. இதை வந்து ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு 4 ஆஸ் யூஷுவல் கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்லிடலாம் எஸ் ரொட்டேஷனில் வந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா ஃபிஷர்னால் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தர மாட்டாங்க. HOH HCHO CH2OH OH. பர்டிகுலராக இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஃபஸ்ட்டு இந்த கார்பனுக்கு 6 ரொட்டேஷன் வருது, இல்லை எஸ் வருதாங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி எழுதணும்னா CHO, இங்கே OH, இங்கே CH2, இங்கே வந்து CH2OHன்னு எழுத மாட்டோம். சி, அதுக்கப்புறம் அந்த சி வந்து ஒரு OH கூடவுங்க, ஒரு ஹெச் கூடவும், நெக்ஸ்ட் ஒரு CH2 கூடவும் அட்டாச் ஆயிருக்கு. இங்கே இருக்கிறது ஜஸ்ட் ஹெச். ஸோ இதுக்கு நம்பரிங் தரலாம். இங்கே வந்து ஆக்சிஜனோட ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் ஆகிருக்குது, இங்கே வந்து CO இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன், இது வந்து தேர்ட் ஒன், இது வந்து ஃபோர்த் ஒன். ஈஸியாகவே வந்துச்சு. பட் ஆப்போசிட்டில் எழுதுவோம், ஏன்னா லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்துருக்கு. அப்போ 1 2 3 எஸ் வந்துருக்கு. நம்ம வந்து ஆர்ன்னு தான் எழுதுவோம், ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. சப்போஸ் இதுவே வந்து நிறையா பிரான்ச்சஸோடு வந்துருந்ததுன்னா இங்கே OH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு CH2OH வச்சுக்கலாம்.
இங்கே ஒரு CHO வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ரைட் சைடாக இருந்ததுன்னா அது வந்து ரைட் சைடில் OH இருந்ததுன்னா அதை வந்து ஆர் ரொட்டேஷன் சொல்லுவோம். சப்போஸ் லெஃப்ட் சைடில் OH இருந்ததுன்னா அதை வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் ரைட் சைடாக இருந்தால் ஆர் ரொட்டேஷன், லெஃப்ட் சைடாக இருந்தால் எஸ் ரொட்டேஷன். ஸோ இது ஈஸியாக சொல்லிடுறேன். இது ரைட்டில் இருக்குது ஆர், இது லெஃப்டில் இருக்குது எஸ், இது ரைட்டில் இருக்குது ஆர், இது ஆர். இதுவே வந்து சிங்கிளாக கொடுத்துருந்தாங்கன்னா மேலே ஒரு CH2OH, கீழே ஒரு CHO, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு ஹெச்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆர்னு போடக்கூடாது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி நாங்கள் இந்த மாதிரி மெனி பிரான்ச்சஸ் வந்திருக்கும் போது தான் நம்ம ரைட் சைடா லெஃப்ட் சைடாங்கிறது பார்த்து போடணும். இதுலேயே வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே ஒரு Cl, இங்கே H வச்சுக்கலாம், இங்கே Cl வச்சுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு H. இப்போ இந்த கார்பனுக்கு உண்டானது ஆரா எஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த கார்பனை ஆரா எஸ்ஸான்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு எதை வந்து டேஷில் வரும், எது டேஷில் வரும், எது வெஜ்ஜில் வருங்கிறத பார்க்கணும். அதை மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்பில் இருக்கிறது வந்து இன்னைக்கு அப் சைடில் இருக்கிறது வந்து வெஜ்ஜில் வரும், டவுன் சைடில் இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து டேஷ் சைடில் வரும். ஸோ இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப் சைடில் இருக்கிறது ஹெச், ஸோ வெஜ்ஜில் வந்துருச்சு. கீழே இருக்கிறது வந்து Cl, ஸோ அது வந்து டேஷில் வந்துருச்சு. இது அப்படியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கார்பனுக்கு பார்க்க போகிறது இல்லை, இந்த கார்பனுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 இப்போ செகண்ட் இது வந்து 4ல் வந்துச்சு. இப்போ செகண்டும் தேர்டும் யாருக்கு கொடுக்கறது, இவங்கள்ட்ட தான் வந்து Cl அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம செகண்ட் பொசிஷனை கொடுக்க முடியும், இவங்களுக்கு தான் தேர்ட் பொசிஷனை தான் கொடுக்க முடியும். இப்போ 1 2 3 ஆரில் வந்துருக்கு. பட் ஆனால் எஸ்ன்னு தான் எழுதுவோம், பிகாஸ் ஹெச் வந்து வெஜ்ஜில் இருக்குது. அப்படிங்கும்போது வரதுக்கு ஆப்போசிட்டில் தான் எழுத முடியும். ஸோ இது வந்து எஸ். இதே வந்து நார்போரின் சிஸ்டம்லாம் வந்து எப்படி இருக்கும், நார்போரின் சிஸ்டம் வந்து எப்படி வந்து நம்ம ஆர்எஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு H. இதுவும் அதே மாதிரி தான். இதை வந்து எக்ஸோன்னு சொல்லுவோம், இதை வந்து எண்டோன்னு சொல்லுவோம். அப்பில் வந்திருக்கு. இதே வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்பில் வந்தது நம்ம எப்பயுமே வந்து வெஜ்ஜில் தான் சொல்லுவோம், ஸோ ஹெச். டவுனில் வந்தது டேஷில் சொல்லுவோம், Cl. இப்போ இந்த கார்பனுக்கு நேமிங் கொடுக்கலாம். இந்த கார்பன் நேமிங் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 இங்கே வந்துடும். இப்போ இங்கே 4 வந்துடும். 2 or 3 யார் கொடுக்கறது, இந்த கார்பனுக்கா இல்லை இந்த கார்பனுக்கா? இந்த கார்பன் வந்து மறுபடியும் 1 2 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. பட் இந்த கார்பனில் வந்து 2 H இருக்குது, இந்த கார்பன்ட்டு ஒரு H தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இங்கே 2 கொடுப்போம், இங்கே 3 கொடுப்போம். இப்போ 1 2 3 கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ ஆர் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே ஹெச் எங்கே இருக்குது, வெஜ்ஜில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் தான் வரும். ஸோ இது வந்து எஸ். ஆப்போசிட்டில் இருந்தாவே நம்மள ஆப்போசிட்டாக வரதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிட்டு போகலாம். சப்போஸ் இதே நார்போரியன் சிஸ்டத்தை சென்டருக்கு கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே இருக்கிற ஹெச்சுக்கு இந்த ஹெச்சுக்கு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி எழுதுறது, இந்த ஹெச்சுக்கு எழுதும்போது இங்கே ஒரு C இருக்குது, இங்கே ஒரு C இருக்குது, இங்கே ஒரு C இருக்குது. இங்கே இருக்க Cயும் ஹெச்சோட தான் அட்டாச் ஆகிருக்கு, இந்த Cயும் ஹெச்சோட தான் அட்டாச் ஆகிருக்கு, இந்த Cயும் ஹெச்சோட தான் அட்டாச் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த ஹெச்சுக்கு பதிலாக இங்கே ஒரு Cl வச்சுக்கலாம். இங்கே Cl இருக்கனால ஈஸியாக வந்து இங்கே 1 ஃபஸ்ட்டு பொசிஷனை கொடுத்துருவோம், இங்கே 4th பொசிஷனை கொடுத்துருவோம். இப்போ இங்கேயா இந்த கார்பனா இந்த கார்பனா, தேர்ட் கார்பனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கார்பன் மறுபடியும் எதோட ஜாயிண்ட் அடிச்சிருக்கு, இங்கே 2 H தான் இருக்குது. பட் இந்த கார்பன் ஜாயிண்டாக இருக்க கார்பன்கிட்ட 1 2 இங்கே ஒரு H தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு தான் நேமிங் தருவோம். ஸோ இது 2 இது 3. இப்போ 1 2 3 எஸ்ஸில் வந்திருக்கு. ஸோ எஸ்ஸில் வரும்போது நம்ம இங்கே எதில் இருக்குது, ஹெச் வெஜ்ஜில் இருக்குது. வெஜ்ஜில் இருக்கும்போது ஆப்போசிட்டில் தான் வரும். அப்போ இதை நம்ம வந்து ஆறாக தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஆர் கன்சிடர் பண்ணுறத ஆர் தான் அதோட ஆன்சர். இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதே வந்து இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இந்த சிக்கு வந்து நம்மளை ஆரா எஸ்ன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், இந்த சியை பார்ப்போம். இந்த சி எதோட இதுக்கு 1 2 இங்கே ஒரு ஹெச்சோட தான் இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன் வரும். இங்கேயும் ஒரு ஹெச் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹெச் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹெச் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹெச் இருக்குது.
அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த கார்பனை தான் இந்த சிக்கும் அடுத்த கார்பனை தான் பார்க்கணும், இந்த சிக்கும் அடுத்த கார்பனை தான் பார்க்கணும். இந்த சி அடுத்த கார்பன் OHோடு இருக்கு, ஆனால் இந்த சி அடுத்த கார்பன் ஹெச்சோடு இருக்கு. அப்போ இதுக்கு தான் வந்து செகண்ட் பொசிஷனை தருவோம், இதுக்கு தேர்டு தருவோம். இங்கே இருக்கிறது 4. இப்போ 1 2 3 இது வந்து எஸ் ரொட்டேஷனில் வருது. பட் வெஜ்ஜில் இருக்கிறனால நம்ம ஆப்போசிட்டில் ஆர்னு போட்டுக்குவோம். இவ்வளோதான். எப்பயுமே வந்து இருக்க வேண்டிய பொசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வர ரொட்டேஷன் அப்படியே போட்டுக்கலாம். சப்போஸ் மாற்றி வந்துச்சுன்னா ஆர் ரொட்டேஷனுக்கு மாற்றிக்கணும். எதுக்கு வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றிக்கணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன பேசிக்குங்கிறத ஒரு குயிக் ரீக்வலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எதை பார்த்துருப்போம்? ஆர்எஸ் இன் வெஜ் பார்த்துருப்போம். ஆர்எஸ் இன் வெஜ்னா மொத்தம் 3 கேஸ். சப்போஸ் அந்த லீஸ்ட் ஹெச் ஆர் ஃபோர்த் ஒன் வந்து பிளெயினில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆறு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் எஸ் அப்படின்னு போட்டிருப்போம். சப்போஸ் அந்த லீஸ்ட் ஹெச் வந்து வெஜ்ஜில் இருந்ததுன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் எஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆறு. சப்போஸ் லீஸ்ட் ஹெச் வந்து டேஷில் இருந்ததுன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆறு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து எஸ். நம்ம எப்பயும் வந்து இதை தான் பார்த்துருப்போம். மோஸ்ட்லி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னா ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னா எஸ் அப்படிங்கிறத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹெச் வந்து டேஷில் இல்லாமல் வேறு எங்காச்சும் இருந்ததுன்னா, தட் மீன்ஸ் டேஷில் வெஜ்ஜில் இருந்ததுன்னா அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபிஷரில் வந்து மொத்தம் 2 கேஸ் தான். ஒன்று டாப் ஆர் பாட்டம், டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ எங்கே வந்து லீஸ்ட் ஒன் இருந்தாலும் கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆறு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து எஸ் எப்பயும் பார்க்காதே தான். சப்போஸ் அது டாப் ஆர் பாட்டம் இல்லாமல் லெஃப்ட் ஆர் ரைட்டில் அந்த ஹெச் இருந்ததுன்னா, லீஸ்ட் ஒன் இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் மேலே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாற்றி எழுதுனா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோட எனன்ஷியமர், டயாஸ்டீரியமஸ் இதையெல்லாம் ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.